Hello. Mic check 1 2 3. இன்னைக்கு முதலமைச்சர் 110 ஒரு அறிக்கையில் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வாசித்திருக்கிறார்கள். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் உட்பட திருமதி வானதி சீனிவாசன், மாண்புமிகு அண்ணன் திரு எம்.ஆர். காந்தி அவர்கள் நாங்கள் இன்னைக்கு அதை எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கி ஏற்கனவே இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு பிறகு அது பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டு 14 கோரிக்கைகள் அதில் ஏற்கப்பட்டு பிறகு அந்த சட்டம் நேற்று நிறைவேறியிருக்கிறது. ஆக முதலமைச்சர் அவர்கள் இந்த 110 அறிக்கையில் இன்னைக்கு அதை எதிர்த்து எல்லோரும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோரும் கருப்பு பேட்ச் அணிஞ்சு வச்சு இன்னைக்கு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க. ஆனால் சட்டமன்றத்தை பொதுக்கூட்ட மேடையில் போடுறத போராட்டம் பண்றது எதிர்கட்சி வழக்கமாக பண்ணுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தையே இன்னைக்கு போராட்டமாக மாற்றிருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றிருக்கிறாங்க. உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரியது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றும். அது தாய்மொழி கல்வியில் படிக்கணும்னு சொல்றாங்க, அது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஒவ்வொரு அறிக்கையும் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பது போல மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பு போல ஒரு மாயை ஒரு கிரியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா 2024 தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தல் காலத்தில் இப்படி ஒரு ஏற்கனவே 10 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு இஸ்லாமியர்களுக்காவது எங்கேயும் ஒரு எதிர்ப்பு ஒரு குறை ஏற்பட்டால் அது சொல்லலாம். ஆனால் இது இந்த அரசு மாநில அரசு மத்திய அரசை இது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பு அரசாங்கம் போல ஒரு மாயை உருவாக்கி வாக்கு வங்கி அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறது நமது முதலமைச்சர் அவர்கள் என்பது வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது. அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் கோஷம் போட்டது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பேச்சு ஒன்று அனுப்பிச்சிட்டு வருவாங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களே கருப்பு பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இதை எங்கே போய் சொல்ல முடியும்? இது தேவையான ஒன்று இல்லை என்றுதான் நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டு அது ஏற்கனவே ஜாயின்ட் கமிட்டி பார்லிமெண்ட்டே ஜாயின்ட் கமிட்டிக்கு போய் அதுக்கப்புறம் திரும்ப நிறைவேற்றிருக்காங்க. முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் நீதி வழங்கணும். முதலமைச்சரே நீதிமன்றத்துக்கு போனார்னா நம்ம என்ன பண்ண முடியாது? Hello. Mic check 1 2 3. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.